வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். அமெரிக்காவின் தாட் வான் பாதுகாப்பு அமைப்பு ஏமனில் இருந்து ஹவுதி இயக்கம் ஏவிய ஏவுகணையை முதல் தடவையாக இடைமறித்து சுட்டு வீழ்த்தியது. அந்த ஒன்று மட்டும் முதல் தடவை அல்ல. அமெரிக்காவின் தாட் வான் பாதுகாப்பு அமைப்பு முதல் தடவையாக இஸ்ரேலில் இருந்து இயக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அமெரிக்க துருப்புக்கள் முதல் தடவையாக இஸ்ரேலிய மண்ணிலிருந்து ஈரானிய ஆதரவு ஹவுதிக்கு எதிராக தாக்குதல் நடத்தியுள்ளார்கள். மற்றொரு ஈரானிய தாக்குதல் இஸ்ரேல் மீது நடக்கலாம் என்ற சாத்தியத்தின் ஒரு பகுதியாக தாட் வான் பாதுகாப்பு அமைப்பு அது இயக்கம் 100 பேர் கொண்ட அமெரிக்க துருப்பு குழுவினருடன் அக்டோபரில் இஸ்ரேலுக்கு அனுப்பப்பட்டது. ஆனால் இஸ்ரேலை தாக்குவோம் என்று ஈரான் அவ்வப்போது சவால் விட்டதை தவிர அப்படி ஒரு தாக்குதல் அதன் பின் நடக்கவில்லை. மாறாக இஸ்ரேலை தாக்குமாறு தமது ஆதரவு ஹவுதி இயக்கத்திற்கு உத்தரவிட்டுள்ளது ஈரான். இஸ்ரேலில் இருந்து தாட் வான் பாதுகாப்பு அமைப்பு ஹவுதி ஏவுகணையை சுட்டு வீழ்த்தப்பட்ட காணொலி ஒன்று சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டுள்ளது. சமூக வலைதளங்களில் வெளியான அந்த காணொலியில் தாட் வான் பாதுகாப்பு அமைப்பை இயக்கிய அமெரிக்க இராணுவ துருப்பு ஒருவர் இதற்காக 18 ஆண்டுகள் காத்திருந்தேன் என்று கூறுவதும் பதிவாகியுள்ளது. தாட் வான் பாதுகாப்பு அமைப்பு அமெரிக்காவின் லொக்கீட் மார்ட்டின் நிறுவனத்தினால் தயாரிக்கப்படுகிறது. அதன் முதன்மை நோக்கம் குறுகிய மற்றும் நடுத்தர தூர பாலிஸ்டிக் ஏவுகணைகளை அவற்றின் விமானத்தின் இறுதி கட்டத்தில் இடைமறித்து சுட்டு வீழ்த்தி அளிப்பது. தாட் வான் பாதுகாப்பு அமைப்பு இஸ்ரேலின் ஆரோ 3 வான் பாதுகாப்பு அமைப்புடன் ஒப்பிடத்தக்கது. ஆனால் மற்ற வான் பாதுகாப்பு சாதனங்களில் இருந்து தாட் வான் பாதுகாப்பு அமைப்பு அதன் இயங்கு முறையில் வேறுபடுகிறது. மற்ற வான் பாதுகாப்பு சாதனங்களில் இருந்து ஏவப்படும் இடைமறிப்பு ஏவுகணைகளில் ஒரு வெடிப்பு முனை இருக்கும். அது வெடிப்பதாலேயே உள்வரும் ஏவுகணை சுட்டு வீழ்த்தப்படும். ஆனால் தாட் வான் பாதுகாப்பு அமைப்பில் இருந்து ஏவப்படும் இடைமறிப்பு ஏவுகணையில் ஒரு வெடிப்பு முனை கிடையாது. இது உள்வரும் ஏவுகணையுடன் மோதுவதால் உருவாகும் இயக்க ஆற்றல் காரணமாக உள்வரும் ஏவுகணையை வீழ்த்துகிறது. ஹிட் டு ஹில் என்ற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தாட் வான் பாதுகாப்பு அமைப்பு செயற்படுகிறது. இந்த அமைப்பின் ரேடார் 2000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஏவுகணைகள் மற்றும் விமானங்களை கண்டறிந்து கண்காணிக்க முடியும். ஏவுகணைகளை 200 கிலோமீட்டர் வரம்புக்குள் மற்றும் 150 கிலோமீட்டர் உயரம் வரை இடைமறிக்க உதவுகிறது. அதாவது ஏமனில் ஏவுகணை புறப்பட்ட உடனேயே அதை தாட் வான் பாதுகாப்பு அமைப்பு அடையாளம் கண்டு கொள்ளும். நேற்று அதிகாலையில் ஏவப்பட்ட ஹவுதி ஏவுகணை இஸ்ரேலிய எல்லையை கடக்க முன் சுட்டு வீழ்த்தப்பட்டது. சனா சர்வதேச விமான நிலையம் உட்பட ஏமனில் ஹவுதிகளுடன் தொடர்புடைய பல இலக்குகளை வியாழக்கிழமை இஸ்ரேல் தாக்கியது. அதற்கு பதிலடி கொடுக்கவே ஹவுதிகள் 2 பாலிஸ்டிக் ஏவுகணையை இஸ்ரேலை நோக்கி அதிகாலையில் ஏவியிருக்கலாம். அமெரிக்கா இஸ்ரேலுடன் பல பில்லியன் டாலர் ஆயுத ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளது. ஆனால் இஸ்ரேலில் வைத்து இயக்கப்படும் தாட் வான் பாதுகாப்பு அமைப்பு இஸ்ரேலுக்கு விற்கப்பட்டது அல்ல. அது அமெரிக்காவுக்கு சொந்தமானது. இஸ்ரேலுக்கு ஏற்படும் அச்சுறுத்தல்களை தடுப்பதற்காக தாட் வான் பாதுகாப்பு அமைப்பு இஸ்ரேலில் வைத்து அமெரிக்கர்களால் இயக்கப்படுகிறது. அமெரிக்க பாதுகாப்பு தலைமையகம் பென்டகோன் தாட் அமைப்பை இஸ்ரேலுக்கு அனுப்புவதாக வெளியிட்ட தனது அறிவிப்பில் இஸ்ரேலை ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலில் இருந்து பாதுகாப்பதற்கு அமெரிக்காவின் இரும்பு கரம் கொண்ட உறுதிப்பாட்டை அடிக்கோடிட்டு காட்டுகிறது என்று தெரிவித்திருந்தது. அக்டோபர் 1ஆம் தேதி ஈரான் பாலிஸ்டிக் ஏவுகணை மூலம் தாக்கி 2 வாரங்களுக்கு பின்னர் இந்த அறிவிப்பு வந்தது. இஸ்ரேலின் பாதுகாப்பை ஆதரிப்பதற்கும் ஈரான் மற்றும் ஈரானிய ஆதரவு இயக்கத்தினரின் தாக்குதல்களில் இருந்து இஸ்ரேலை பாதுகாப்பதற்கும் சமீபகால மாதங்களில் அமெரிக்க இராணுவம் செய்த பெரிய அளவிலான மாற்றங்களின் ஒரு பகுதி தாட் வான் பாதுகாப்பு அமைப்பை இஸ்ரேலில் வைத்து இயக்குவது என்று பென்டகோன் தெரிவித்துள்ளது. ஏமனில் இருந்து ஏவப்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணை சுட்டு வீழ்த்தப்பட்ட சில மணி நேரத்தின் பின்னர் ஏமனின் தலைநகர் சானாவில் மிகப்பெரிய அளவு வெடிகுண்டு சத்தங்கள் கேட்டதாக சவுதி அரேபியாவின் ஊடகம் தகவல் வெளியிட்டுள்ளது. மத்திய சனாவில் உள்ள இராணுவ வளாகம் மற்றும் நகரின் வடக்கே உள்ள சனா சர்வதேச விமான நிலையம் ஆகியவற்றை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. அத்துடன் சானா புறநகர் பகுதியில் உள்ள அல்நாதா சுற்றுப்புறத்தில் மற்றொரு தாக்குதல் நடந்தது. இந்த வெடிப்புகள் மிகவும் சக்தி வாய்ந்தவை. இலக்கு வைக்கப்பட்ட தளங்களை சுற்றியுள்ள வீடுகள் அதிர்ந்தன என்று ஆதாரங்களை மேற்கோள் காட்டி அல்-ஹதாத் தெரிவித்துள்ளது. உடனே இஸ்ரேல் தான் அந்த தாக்குதலை நடத்தியிருக்கலாம் என்ற தகவலை பல ஊடகங்கள் வெளியிட்டன. இந்த தாக்குதல் இஸ்ரேலால் நடத்தப்பட்டது அல்ல என்று இஸ்ரேலிய விமானப்படை தெளிவுபடுத்தியுள்ளது. ஈரானிய ஆதரவு ஹவுதி இலக்குகளை இஸ்ரேல் தாக்கவில்லை என்றால் அமெரிக்கா அல்லது பிரிட்டன் தாக்கி இருக்கலாம் என்ற ஊகங்கள் வெளியாகின. இஸ்ரேலிய மாரிஃப் ஊடகம் இந்த தாக்குதல்கள் அமெரிக்காவிடமிருந்து வந்ததாக தகவல் தெரிவித்துள்ளது. ஆனால் இந்த காணொலியை நாம் தயாரிக்கும் நேரம் வரை அமெரிக்காவின் மத்திய கட்டளை தளம் சென்கோம் தாக்குதல் பற்றிய எந்த தகவலையும் வெளியிடவில்லை.
அமெரிக்க தேசிய பாதுகாப்பு தகவல் தொடர்பு ஆலோசகர் ஜான் கிர்பி நடத்திய செய்தியாளர் மாநாட்டில் ஏமனில் இஸ்ரேலிய நடவடிக்கைகள் குறித்து நான் கருத்து தெரிவிக்க மாட்டேன். ஹவுதிகள் இஸ்ரேலில் உள்ள மக்களின் பாதுகாப்புக்கு உண்மையான மற்றும் உறுதியான அச்சுறுத்தலாக உள்ளனர். எனவே இஸ்ரேலுக்கு தன்னை தற்காத்துக் கொள்ள உரிமை உள்ளது. வர்த்தக கப்பல்கள் மற்றும் இஸ்ரேலுக்கு ஹவுதிகளின் அச்சுறுத்தல் நீடிக்கும் வரை ஹவுதிகளுக்கு எதிரான அமெரிக்க தாக்குதல்கள் தொடரும் என்று பொதுப்படையாக கூறினார். இஸ்ரேல் மீது ஹவுதிகளின் தாக்குதல்கள் அதிகரித்துள்ளன. இஸ்ரேலை தாக்குமாறு ஈரான் தூண்டிவிட்ட ஆதரவு இயக்கங்களில் இப்போது ஹவுதி மட்டுமே குறிப்பிட்ட அளவில் காட்சிக்குள் உள்ளது. ஹமாஸின் ராணுவ பிரிவு கடந்த ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதியிலிருந்து காசாவில் நடக்கும் போரில் பெருமளவில் உருக்குலைந்து அடுத்தடுத்து இரு தலைவர்களையும் இழந்து நிற்கிறது. அதனால் ஹமாஸ் தம்மை காத்துக்கொள்ளவே போர் புரிகிறது. அதன்பின் கடந்த ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதியிலிருந்து காட்சிக்குள் வந்த ஹெஸ்போல்லா லெபனானில் அதன் தலைமையையும் அதன் ஆயுத களஞ்சியத்தின் பெரும் பகுதியையும் இழந்த பின்னர் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டது. காசாவிலிருந்து இஸ்ரேலிய ராணுவம் வெளியேறும் வரை இஸ்ரேலை தாக்குவோம் என்ற உறுதிமொழியை ஹெஸ்போல்லா கைவிட்டது. கடந்த திங்கட்கிழமை ஈராக்கில் உள்ள ஈரானிய ஆதரவு ஷியா பிரிவு இயக்கங்கள் இஸ்ரேலை தாக்குவதை நிறுத்த முடிவு செய்ததாக அரபு ஊடகங்களில் கூறப்படுகிறது. ஈரானின் வலையமைப்பின் முக்கிய மையமாக சிரியாவில் உள்ள அசாத் ஆட்சியும் கவிழ்ந்தது. ஈரான் மற்றும் ஈரானிய ஆதரவு இயக்கங்களுக்கு எதிரான இஸ்ரேலின் வெற்றிகளால் ஊக்குவிக்கப்பட்டு HTS எனப்படும் ஹயாத் தஹ்ரீர் அல் ஷாம் இயக்கம் சிரியாவில் ஆட்சியை கைப்பற்றியது ஈரானுக்கு மற்றும் ஒரு பின்னடைவு. அது வெறும் பின்னடைவு அல்ல, ஈரானுக்கு மிக மோசமான பின்னடைவு. காரணம், சிரியாவின் புதிய அரசு அமெரிக்காவுடன் தொடர்பை ஏற்படுத்திவிட்டது. இப்போது இஸ்ரேலுடன் தொடர்புகளை ஏற்படுத்த முயல்கிறது. புதிய சிரிய ஆட்சியாளர் மற்றும் HTS இயக்கத்தின் தலைவர் அபு முஹம்மது அல் ஜுலானி சார்பாக சிரிய தலைநகர் டமாஸ்கஸின் புதிய கவர்னர் மகேர் மர்வான் நடத்திய செய்தியாளர் மாநாட்டில் எங்கள் பிரச்சனை இஸ்ரேலுடன் இல்லை என்று கூறினார். ஹயாத் தஹ்ரீர் அல் ஷாம் HTS-இன் தலைவர்கள் புதிய சிரியாவாக தங்கள் சர்வதேச சட்டப்பூர்வத்தை ஒருங்கிணைக்க பார்க்கின்றனர். டமாஸ்கஸின் புதிய கவர்னர் மகேர் மர்வான் மேலும் கூறிய போது, புதிய சிரிய அரசாங்கத்தை பற்றி இஸ்ரேலுக்கு கவலை இருப்பது இயற்கையானது. ஆனால் புதிய சிரிய அரசு இஸ்ரேலின் பாதுகாப்பு அல்லது வேறு எந்த நாட்டின் பாதுகாப்பையும் அச்சுறுத்தும் எதிலும் தலையிட விரும்பவில்லை என்று மேலும் கூறினார். அத்துடன் அவர் ஒரு படி மேலே சென்று இஸ்ரேலுடன் சிறந்த உறவுகளை எளிதாக்க அமெரிக்காவிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளதாக மர்வான் கூறினார். ஒரு அமெரிக்க அதிகாரி அந்த வேண்டுகோள் கிடைத்ததை உறுதி செய்தார். அமெரிக்கா HTS-இன் வேண்டுகோளை இஸ்ரேலுக்கு தெரிவித்ததாக கூறினார். நாங்கள் அமைதியை விரும்புகிறோம். நாங்கள் இஸ்ரேலுக்கு எதிரியாகவோ அல்லது யாருக்கும் எதிரியாகவோ இருக்க விரும்பவில்லை என்று மர்வான் முடித்தார். இப்படியாக இஸ்ரேலுக்கு எதிரான ஈரானின் அனைத்து அஸ்திரங்களும் வலுவிழந்த நிலையில் இன்னமும் ஒரு தொலைதூர ஈரானிய கூட்டாளியான ஏமனின் ஹவுதி இயக்கம் மட்டுமே இஸ்ரேலுடன் போரில் பிடிவாதமாக இருக்கிறது.